ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெங்களூரில் இருக்கக்கூடிய பன்னார்கட்டா பயாலஜிக்கல் பார்க், அதாவது ஜூக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். நீங்கள் வந்து ஜூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டால்ஸ்லாம் நிறைய இருக்கும். இங்கே வந்து நீங்கள் எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னா கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அந்த மாதிரி பாலித்தீன் கவர், பேக் எல்லாமே. வாட்டர் பாட்டில் கூட நம்ம வந்து கிளாஸில் தான் வாங்கிக்கணும், அவங்களே கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து பேப்பர் கவரில் தான் போட்டு அதை எடுத்துகிட்டு போயிடணும். ஏன்னா அங்கே செக்கிங் பண்ணுவாங்க. அப்போ நம்மளை வந்து உள்ளே எதுவுமே எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் முன்னாடியே சாப்பிட்றதானா வெளியே வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சுற்றி பார்க்க போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஃபாரி தான் போக போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் 500 இல்லை 300 அப்படி கட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பஸ்ஸில் வந்து நம்மளை கூட்டுட்டு போவாங்க. அதில் வந்து மெயினான அனிமல்ஸ் எல்லாமே வந்து அவங்க கவர் பண்ணிடுவாங்க சஃபாரியில். அது வந்து ஃப்ரீயாக அப்படியே நம்மளுக்கு வந்து நேர்லேயே பார்க்கலாம். அந்த அனிமல்ஸ்லாம் அப்படியே வந்து சுற்றி திரியறத, கூண்டில் அடைச்சில்லாத நீங்கள் வந்து லைவாகவே அப்படியே வந்து பார்க்கலாம். அதோட அந்த ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறத அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா மற்ற இடத்த வந்து சுற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பஸ்ஸில் நம்ம சஃபாரிக்கு ரைடுக்கு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து மெயினான அனிமல்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். வந்து இந்த மாதிரி யானை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரடி, புலி, சிங்கம், மான், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கவர் பண்ணிடுவாங்க அதுலேயே. அங்கே போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் வந்து மழை வந்து பெஞ்சிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாத ஒரு மாதிரி மூடியாக இருந்ததா கிளைமேட்டு. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா அனிமல்ஸுமே வந்து நம்ம வெளியில் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா வெயிலாக இருந்தால் தான் பார்த்திங்கன்னா அந்த அனிமல்ஸ்னால் வந்து நம்மளுக்கு வெளியில் தலை காட்டாத நிழல் தேடி அது வந்து படுத்துட்டு தூங்கிட்டு அந்த மாதிரி இருக்கும். இப்போ கிளைமேட்டும் வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுனால எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படியே கிட்டக்கவே பார்க்க முடிஞ்சுது அந்த ரோடுலேயே. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக மான் நிறைய இருக்குது. அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மயில். அப்படியே போகிற வழியிலே உங்களுக்கு வந்து அது ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால எல்லாமே வந்து கலந்து இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி நடுவில் லேக் மாதிரி வருது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மவுண்டன் மாதிரி வருது. இந்த மாதிரி எல்லாமுமே நம்ம சஃபாரி உள்ளே போகும்போது அப்படியே கவர் ஆகிடும் நம்மளுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா காட்டு எருமை அதெல்லாம் கூட நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த கரடியெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ரோடுலேயே அப்படியே வந்து நிறைய கரடி கூட்டம் கூட்டமாக இருந்தது. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோடு மேலே அப்படியே படுத்துட்டு பஸ்ஸு போக கூட வழி விடாத அப்படியே வந்து படுத்துகிட்டே இருந்தது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேமராவில் பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக தெரியுது. ஆனால் நம்ம நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய கரடி அது. இது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி கூண்டில் தனித்தனியாக வந்து ஒரு கூண்டு ஃபுல்லாக வந்து கரடி, அது வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்து, அப்புறம் ஒரு கூண்டு ஃபுல்லாக வந்து சிங்கம், புலி. நீங்கள் வந்து நிறைய சஃபாரி போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படி கூப்பிட்டுட்டு போவாங்க அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து சீட்டா தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது எப்படி தண்ணி குடிக்குது பாருங்கள். மழையில் வந்து தண்ணி தேங்கி இருந்த தண்ணியை வந்து அது குடிச்சிட்டு இருந்தது. ஸோ அவ்வளோ தாகம் போல் இருக்குது அதுக்கு. அடுத்ததாக வந்து நம்ம போகிறது பார்த்திங்கன்னா சிங்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண் சிங்கம், பெண் சிங்கம் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். அப்படியே பக்கத்துலேயே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. அப்படியே பிரம்மாண்டமாக இருந்தது ஒரு மிருகங்களை நம்ம வந்து பார்க்கும் போதும். இதை விட ஆண் சிங்கமும் அங்கே வந்து அவ்வளோ நல்லா பார்க்குறதுக்கே கம்பீரமாக இருந்தது. நான் அதையுமே காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு.
எப்படி பார்த்தீங்களா சூப்பராக இருக்குதுன்னு, நிறைய பிடாரியோட சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா சூப்பராக போஸ் கொடுக்குது பாருங்கள் நம்மளுக்கு வீடியோக்காக. அது அப்படியே வேடிக்கை பார்க்குது, பஸ்ஸில் காரில் போகிறவங்க எல்லாரையுமே அப்படியே வேடிக்கை பார்க்குது. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கேமராவையே அது பார்த்துட்டு இருந்தது, அப்படியே நம்மளையே பார்க்குற மாதிரியே. அடுத்ததாக இந்த புலி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக அப்படியே நடு ரோட்லேயே உட்காந்துருந்தது. முன்னாடி போன பஸ்ஸும் பின்னாடி வர விடலை, நாங்கள் பின்னாடி இருக்க பஸ்ஸையுமே ஃப்ரண்ட்டில் போக விடாத ரொம்ப நேரமாக அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தானாகவே அது வந்து எழுந்து முன்னாடி போக ட்ரை பண்ணுது. இதை மாதிரி இருக்கும் போது நடு ரோட்டில் படுத்திருந்தா கூட டிரைவர்ஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது எழுந்திருக்க வரையிலும் பொறுமையாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க நம்மளை இந்த மாதிரி சஃபாரி ரைடுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒயிட் டைகர், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள் படுத்துட்ருக்கு பாருங்கள், பாறை மேலே தெரியுதா? இதுதான் இப்போ பார்த்திங்கன்னா கிளியராக உங்களுக்கு வந்து தெரியும். இதே மாதிரி ஒயிட் டைகர், ஒயிட் லைன் இதெல்லாம் கூட அங்கே இருந்தது. இந்த டைகர் தான் பார்த்திங்கன்னா அப்படியே கேமராவை வந்து நம்மளே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்தது வீடியோ எடுக்கிறத. நல்லா தெரிஞ்சுது அங்கே வந்து நேரில் பார்க்கும் போது. அடுத்தது இது வந்து நம்ம சஃபாரி எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷட்டில் சர்வீஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த ஷட்டில் சர்வீஸை வந்து நீங்கள் எடுத்துட்டிங்க, அதுக்கு ஒரு 100 ருபீஸோ 200 ருபீஸோ ஈச் பர்சன் கட்டணும் அப்படின்னா அவங்களே வந்து மிச்சம் இருக்கிற சுற்றி இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஷட்டில் சர்வீஸ்லேயே நம்ம வந்து 1 ஹவர் ½ அன் ஹவர் ரைடோ அதிலே வந்து ஃபுல்லாக ஜுவாலஜிக்கல் பார்க்கையும் நம்ம கவர் பண்ணிடலாம். நம்ம நடந்து போனோம் அப்படின்னா சுத்தமாக வந்து நம்மளால் நிறைய இடங்களை பார்க்க முடியாது. எல்லாத்தையுமே இவங்க கவர் பண்ணிடுறதுனால ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்கன்னா அங்கே வந்து சுற்றி இருக்கிற கொஞ்சம் இந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்துட்டு நம்ம வந்து திருப்பி அந்த ஷட்டில் சர்வீஸில் ஏறி உட்காந்துட்டோம் அப்படின்னா முன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு லாஸ்ட்டில் நம்மளை வந்து ஃபைனல் டெஸ்டினேஷனில் வந்து விட்டுருவாங்க. அங்கேருந்து நம்ம வெளில வந்துட வேண்டியதுதான். அன்றைக்கி ரொம்ப மழை வர லாஸ்ட்டில் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா வேகமாக எல்லா இடத்தையும் அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.